தங்கம் விலையில் தொடர் வீழ்ச்சி. 17 ஆண்டுகளில் இல்லாத நிகழ்வு. அடுத்து தங்கத்தின் நிலை இதுதான். மார்ச் மாதம் கடைசி நாளில் தங்கம் விலை சற்று உயர்ந்திருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மாதம் தங்கத்திற்கு ஒரு கருப்பு மாதம்தான். 2008ஆம் ஆண்டு நிலவிய உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு தங்கம் ஒரே மாதத்தில் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திப்பது இதுவே முதல் முறையாக உள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் தங்கத்தின் விலை சுமார் 13% மேலாக சரிந்துள்ளது. கடந்த ஜனவரி 29ஆம் தேதியன்று ஒரு அவுன்ஸ் தங்கம் $5,594.82 என்ற உச்சத்தை தொட்ட நிலையில் தற்பொழுது அந்த உச்சத்திலிருந்து சுமார் 18.70% வரை விலை குறைந்து காணப்படுகிறது. தங்கம் என்றாலே பாதுகாப்பான முதலீடு என்று நினைப்பவர்களுக்கு இந்த முறை ஒரு ட்விஸ்ட் காத்திருந்தது. டாலரின் விஸ்வரூபம். போர்க்காலங்களில் மக்கள் தங்கத்தை நாடுவார்கள். ஆனால் இந்த முறை மத்திய கிழக்கு போரின் சூழலில் முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட அமெரிக்க டாலரையே தேர்ந்தெடுத்தனர். இதனால் டாலர் மதிப்பு உயர்ந்து தங்கத்தின் மவுசு குறைந்தது. வட்டி விகித பயம். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பணவீக்கம் அதிகரிக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கிகள் வட்டி விகிதத்தை உயர்த்தக்கூடும். தங்கம் என்பது வட்டி தராத ஒரு முதலீடு என்பதால் வட்டி விகிதம் உயரும் போது முதலீட்டாளர்கள் பாண்டுகள் பக்கம் தாவி விடுகிறார்கள். எண்ணெய் அரசியலும் அமெரிக்காவும். அமெரிக்கா ஒரு எரிசக்தி ஏற்றுமதி நாடாக இருப்பதால் கச்சா எண்ணெய் விலை உயர்வு அந்த நாட்டு டாலரை மேலும் வலுப்படுத்தியது. இது தங்கத்தின் மீதான அழுத்தத்தை அதிகரித்தது. தங்கம் மட்டுமின்றி அதன் உடன்பிறப்புகளான வெள்ளி, பிளாட்டினம் மற்றும் பல்கேடியம் ஆகியவையும் இந்த மாதத்தில் கடும் சரிவை தந்துள்ளன. வெள்ளி ஒரு அவுன்ஸ் $71.89 என 2.7% உயர்ந்தாலும் இந்த மாதத்தில் சுமார் 20% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. பிளாட்டினம் மற்றும் பல்கேடியம் இவைகளும் தலா 20% வரை சரிவை கண்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால் உலக சந்தை முழுவதும் ஒரு விதமான ரோலர் கோஸ்டர் பயணத்தில் இருக்கின்றது. தற்பொழுது இப்படி விலை குறைந்திருப்பது ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கும் முதலீட்டாளர்களால் சந்தை சற்று மீண்டு வருகிறது. இருப்பினும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் இருக்கும் சிக்கல்கள், குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் தீராத வரை சந்தையில் இந்த அதிரடி மாற்றங்கள் தொடரும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது தங்கம் மீண்டும் ஜொலிக்கும் என்று கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் உறுதியாக சொல்கிறது. 2026ஆம் ஆண்டின் இறுதியில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $5,400 வரை உயர வாய்ப்புள்ளதாக அவர்கள் கணித்துள்ளனர். மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவதை தொடர்வதும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வட்டி குறைப்புகளும் இதற்கு கை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் கடந்த 17 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தங்கம் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவு இந்த ஏப்ரல் மாதத்திலும் தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உலகளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சூழல் மாற்றங்களால் இது நடக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் மத்திய வங்கிகளின் தங்கம் வாங்கும் ஆர்வமும் வட்டி குறைப்புகளும் இதற்கான வாய்ப்புகளை இன்னும் அதிகரிக்க செய்யும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஆனால் தங்கம் விலை குறைவது சாமானிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்தான்.